ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த இலக்கண பகுதி சீரீஸில் இன்றைக்கி டே 3ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 20 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாங்க ஒரு 10 கொஷின் வந்து பார்க்கலாம். இதுவும் விளக்கத்தோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நோட்ஸ் எல்லாம் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வேர் சொல்லை வினை எச்சமாக்குக. ஸோ வேர் சொல்லை வினை எச்சமாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர் சொல்னா என்ன, வினை எச்சம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர் சொல்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லின் அடிப்படை அது மேலும் சுருக்க முடியாத வடிவமாகும். ஸோ ஒரு சொல்லோட அடிப்படை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இன்னும் வந்து சுருக்க முடியாது. அதுதான் வந்து வேர்ச்சொல். பொதுவாக வந்து இது கட்டளையாக கூட இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செல்லு, உன், எழுது, இதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வேர்ச்சொல்லை குறிக்கும். ஒரு சொல்லின் அடிப்படை அது மேலும் சுருக்க முடியாத வடிவமாகும். பொதுவாக இது வந்து ஒரு கட்டளையாக இருக்கும். எக்ஸாம்பிள் செல், உன், எழுது, இந்த மாதிரி. ஓகேங்களா? நட, ஓடு அப்படின்லாம் வரும் இல்லையா, படி, இதெல்லாம் வந்து ஒரு கட்டளை வாக்கியம் தான். இதெல்லாம் வேர் சொல்லை வந்து குறிக்கும். ஒரு வேர் சொல்லுடன் விகுதிகளையும் பிற ஒட்டுகளையும் சேர்க்கும்போது பல்வேறு சொற்களை வந்து உருவாக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சொல் பாருங்கள், அகழ்ந்தான், அகன்று அப்படின்றது. இதோட வேர் சொல் என்ன அப்படின்னா அகல். ஓகேங்களா? அது அடுத்தது பாருங்கள், எழுதியவன், எழுதிய, எழுத. ஸோ இதெல்லாம் வந்து சொல். இதோட வேர் சொல் எழுது, ஒரு கட்டளை வாக்கியமாக வருது இல்லையா, எழுது. பாடுவாள், பாடினாள், பாடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் பாடு. இதுவும் கட்டளை வாக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி வந்தாலே அது வந்து வேர்ச்சொல். ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வினை எச்சம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ வினை எச்சம், வினை சொல்லை கொண்டு முடியும் எச்ச சொல் தான் வந்து வினை எச்சம் ஆகும். அது ஒரு முழுமையான வாக்கியத்தை வந்து உருவாக்க இன்னொரு வினைமுற்று சொல்ல வந்து தேடும். ஒரு முழுமையான வாக்கியம் சொல்ல வந்து உருவாக்குறதுக்கு அது ஒரு வினைமுற்று சொல்ல வந்து தேடும். காலத்தையும் செயலையும் உணர்த்தும். ஸோ காலத்தையும் செயலையும் கூட உணர்த்தும். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் படித்து வந்தான். இதில் படித்து அப்படிங்கிறது வினை எச்சமாகும். வந்தான் என்ற வினைமுற்றால் அது வந்து முழுமையடைகிறது. ஓகேங்களா? படித்து வந்தான். இப்போ படித்துனா அது வந்து ஒரு முழுமை பெறாத சொல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஒரு வினைமுற்று சேரும்போது அது நமக்கு வந்து ஒரு முற்று பெற்ற சொல்லாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வினை எச்சம்னாலே அது கடைசி எழுத்து ஈல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்லும் வினையச்சமும் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வினையச்சம் அப்படின்னாலே ஈல தான் முடியும். இப்போ வேர்ச்சொல் அலறு அப்படின்னு இருக்குது. அப்போ வினையச்சம் அலரி. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல முடிஞ்சிருக்கு, அலரி அப்படின்னு. வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா அரு, இது அறுத்து, ஊல முடியுது இல்லையா. ஸோ அடி அப்படின்னா அடித்து, அரி அறிந்து, அரு அறிந்து, அஞ்சுன்னா அஞ்சி, அகல்னா அகழ்ந்து, அழை அழைத்து, இயம்பு இயம்பி, இயற்றி இயற்றி, இசை இசைந்து, உன் உண்டு, உடை உடைத்து. ஸோ நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வினையச்சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது லாஸ்ட் எழுத்து பார்த்திங்கன்னா ஈல முடிஞ்சிருந்தால் அது வந்து வினையச்சம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ளது. ஓகேங்களா? இதில் வேர் சொல்லும் வினை எச்சத்தையும் மட்டும் பாருங்கள். வேர் சொல்லும் வினை எச்சமும் பாருங்கள். அடி அப்படிங்கிறது அடித்து, பார்த்து, மலர் மலர்ந்து, செய்து, கத்து கத்தி, எழுந்து, தடுத்து, வா வந்து, விடு விடுத்து, வேய்ந்து, வைத்து, வரைந்து. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈல தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு வினை எச்சம் அப்படின்னு. இப்போ கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. இங்கே நமக்கு வந்து வேர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதோட வினை எச்சம் என்ன? ஸோ வந்தான், வந்தவன், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வினை எச்சத்தில் தொழிற்பெயர், வினைமுற்று, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வந்து. ஊல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு தொழிற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வந்து நடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொழிற்பெயர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தொழிற்பெயர் இதோட விகுதி வந்து நமக்கு அல்லுல முடிந்திருந்தால் அதுதான் வந்து தொழிற்பெயர். ஸோ எக்ஸாம்பிள் அடித்தல் அல்லுல முடிஞ்சிருக்கு, தடுத்தல் இதுவும் அல்லுல முடிஞ்சிருக்கு, படித்தல் இதுவும் அல்லுல முடிஞ்சிருக்கு. ஸோ அல்லுல முடிஞ்சிருந்தால் அது வந்து தொழிற்பெயர். இதே ஈல முடிஞ்சிருந்தால் அது வந்து வினை எச்சம். இந்த கொஷனுக்கு ஆன்சர் பாருங்கள். வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. ஸோ நமக்கு வேர்ச்சொல் நடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன?
சரியான விடை ஆப்ஷன் பி நடித்தல், அல்ல முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் சரியான விடை. அப்போ நடித்து அப்படிங்கிறது எதில் வரும்? நடித்து அப்படிங்கிறது வினையெச்சத்தை குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. இதில் வந்து எது வினையாளனையும் பெயர்? ஸோ வினையாளனையும் பெயரை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகுதி வந்து ஐயில் முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி அன்னில் முடிஞ்சிருக்கும், அல்லில் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெட்டரில் இந்த சொல்லில் முடிஞ்சிருந்தால் அது வந்து வினையாளனையும் பெயர். ஸோ ஐ அப்படின்னா அடித்தாரை, ஐயில் முடியுதா? மலர்ந்தனை ஐ. இதே அண்ணுனா செய்தவன், அல்லுனா கொடுத்தவள். ஸோ இந்த மாதிரி அன் அல் ஐயில் முடிஞ்சால் அது வந்து வினையாளனையும் பெயராகும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், வினையாளனையும் பெயர் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உணர்ந்தான் கொடுத்துருக்காங்க, உணர்வான், உணர்ந்தோர், உணர்தல். ஸோ வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வினைச்சொல் ப்ளஸ் பெயர்ச்சொல் தன்மையை பெறும் சொல்லாகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உணர்ந்தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வினைமுற்று. இதே உணர்வான் அப்படிங்கிறது எதிர்கால வினைமுற்று. ஓகேங்களா? உணர்ந்தான் வினைமுற்று, உணர்வான் அப்படிங்கிறது எதிர்கால வினைமுற்று. உணர்ந்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர், அதாவது உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து வினையாளனையும் பெயர். உணர்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அப்போ நமக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான். ஸோ உணர்ந்தோர்னோடனே எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், உணர்ந்தவர்கள். ஸோ இதை தான் நமக்கு வந்து உணர்ந்தோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ட்விஸ்டடான கொஸ்டின் தான் இது. நம்ம நல்லா திங்க் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரியான விடை பார்த்திங்கன்னா உணர்ந்தோர். ஸோ அடுத்தது பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஸோ ஒளி பொருள் வேறுபாடு இதை வந்து நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இந்த ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கான மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஏரி ஏரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏரி ஏரி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த ஏரி பார்த்திங்கன்னா நமக்கு நீர்நிலையை குறிக்கும். இந்த ஏரி மேலே சென்று அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஒளி வேறுபாடு தான். மறை மறை கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மறை. இந்த மறை வந்து தாமரை. ஸோ இந்த மறை மறைத்தல். ஸோ இந்த மறை எல்லாருக்கும் தெரியும் மறைத்தல். பட் இந்த மறை வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது தாமரையை குறிக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போரில் பயன்படுத்தியது டேஸ், பூனைக்கு உள்ளது டேஸ். வால் வால் வரும். ஓகேங்களா? போரில் பயன்படுத்தியது வால், பூனைக்கு உள்ளது வால். ஸோ இது எந்த இல் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினே. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. போரில் பயன்படுத்துவது வால், பூனைக்கு உள்ளது வால். 7th கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். 8th கொஸ்டின், பிழையற்ற தொடரை வந்து கண்டறிக. பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதுதான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பிழை இல்லாமல் இருக்குது? சரியான விடை ஆப்ஷன் சி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். 9th கொஸ்டின், பொருந்தா சொல் வந்து கண்டறியணும். பொருந்தா சொல் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கருங்குவளை, பி சென்னல், சி விரிமலர், டி செம்மலர். ஸோ இதில் வந்து பொருந்தா சொல் எது அப்படிங்கிறது பாருங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வந்து விரிமலர் அப்படிங்கிறது தான் வரும். நமக்கு கருங்குவளை இது வந்து கருமை ப்ளஸ் குவளை அப்படின்னு தெரியும், அதாவது பண்பு தொகையில் வரும். மை வந்தாலே அது பண்பு தொகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செந்நெல்லும் செம்மை ப்ளஸ் நெல் அப்படின்னு தெரியும், இதுவும் பண்பு தொகை. செம்மல் பார்த்திங்கன்னா செம்மை ப்ளஸ் அல். ஸோ இதுவும் பண்பு தொகை. அப்போ விரிமலர் அப்படிங்கிறது நமக்கு விரி கூட்டல் மலர் அப்படின்னு பிரியும். ஸோ இது வந்து ஒரு வினை தொகையை குறிக்கும். ஸோ இதில் நமக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விரிமலர் தான். ஸோ விரி என்பது வினைச்சொல், அதாவது விரிதல், மலர்தல், பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம். வினைச்சொல் ப்ளஸ் பெயர்ச்சொல் சேர்ந்து வந்தால் அது வந்து வினைத்தொகை ஆகும். வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வினைத்தொகை ஆகும். ஸோ அடுத்தது 30வது ஃபைனல் கொஸ்டின், பொருந்தாச்சொல் தான். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா இலங்கை தான்.
தமிழ்நாடு இது வந்து இந்தியாவின் ஒரு மாநிலம். அதே மாதிரி ஆந்திரா பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு மாநிலம். சோளம் பார்த்திங்கன்னா சோளம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றோட தொடர்புடைய ஒரு அரசாட்சி பகுதி. ஸோ இலங்கை அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து ஒரு தனி நாடாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இலங்கை தான் இதில் வந்து பொருத்தமில்லாத சொல். மற்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட தொடர்புடையது. ஓகேங்களா? இலங்கை மட்டும் ஒரு தனி நாடாக இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தா சொல். ஸோ இன்றைக்கி வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் இந்த வேர்ச்சொல் வினையெச்சம்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வேர்ச்சொல் வினையெச்சம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி பெயரெச்சம் வினைமுற்று. ஸோ பெயரெச்சம் அப்படின்னா அது லாஸ்ட் எழுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆள தான் முடியும். ஸோ ஆள முடிஞ்சாலே அது வந்து பெயரெச்சத்தை குறிக்கும். ஸோ இதில் பாருங்கள் அடித்த, பார்த்த, மலர்ந்த, செய்த எல்லாமே ஆள தான் முடிஞ்சிருக்கு. இதே வினைமுற்று அப்படின்னா அடித்தார் ஆறில் முடியும், பார்த்தான் அண்ணில் முடியும். ஸோ இந்த மாதிரி யார் அண்ணில் தான் முடியும். இந்த மாதிரி முடிஞ்சாலே அந்த வினைமுற்றாகும். ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.